சினிமால இப்போ பெரிய பேசும் பொருளா இருக்க விஷயம் அப்படின்னு கேட்டாவே மோஸ்ட்லி நம்ம பார்த்து ரசிச்ச நிறைய ஜோடிகளுக்கு தொடர்ந்து டைவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. என்னடா இது லயனா வருஷத்துக்கு 2-3 டைவர்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அதுவும் நம்ம அந்த ஜோடிகளை பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்போம். அப்படிதான் சமீபத்தில் ரவிமோகனோ டைவர்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றியெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தான் ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காகவே போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் ஜிவி பிரகாஷ் அவர்களோட டைவர்ஸ் அப்படின்னு கேட்டப்பையும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டாங்க, இவங்களுக்குலாமா டைவர்ஸ் ஆகுது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்படி சினிமா நடிகர்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒருத்தரோட டைவர்ஸ் செய்தி எல்லாத்து மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட தளபதியான விஜய் அவர்களுக்கும் அவரோட ஒய்ஃப் சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய பேசும் பொருளாக இருந்துட்டு வந்துச்சு. முக்கியமாக நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்பவே இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கும் வந்துட்டாரு, ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்றப்போ அவரை இந்த மாதிரி அரசியலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ்லாம் ஆகல, அவங்க தரப்புலேருந்து இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே சங்கீதா அவர்கள் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ண மாதிரி ஒரு அறிக்கையும் வெளியே வந்துருந்துச்சு. அதில் விஜய் அவர்களை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து உண்மையாலுமே அவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் தான் ஆக போகுது, ஸோ அந்த விஷயம் தான் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த விஷயத்தை நம்பிட்டும் இருந்தாங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றத சங்கீதா அவர்கள் சொன்னாதான் தெரியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் அவங்க சைட்லேருந்து ப்ரெஸ் மீட்டோ அப்படி எதுவுமே கொடுக்காதனால ஓகே கொஞ்ச நாள் கண்டிப்பாக அது ஃபேக் நியூஸாக தான் இருக்கும், அப்படியே போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா திரும்பியுமே இந்த கேஸ் இப்போ கோர்ட் வரைக்குமே வந்திருக்கு. பிகாஸ் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தான் முதல் முறையாக இந்த கேஸ் விசாரணைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 20ஆம் தேதி தேர்தலுக்கு சரியாக 3 நாளைக்கு முன்னாடி இந்த கேஸ் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருந்தாங்க. இருந்தாலுமே 23 எலெக்ஷன் அப்படின்றப்போ 20 இவர் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, டைவர்ஸ் கேஸ் பற்றி எப்படி இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி பொலிட்டிக்கல் சைடு தேர்தலுக்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இந்த விஷயமும் அவருக்கு ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட ரசிகர்களும் அவருக்கு நிறைய இடங்களில் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கீதாவோட இந்த விவாகரத்து வழக்கு விசாரணைக்கும் வந்திருக்கு. ஆனால் முதற்கட்ட விசாரணைக்காக நடிகர் விஜய் நேரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சம்மனுமே அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இப்போ தேர்தல் ஒர்க் போயிட்டு இருக்கு, அவரோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றனால விஜயும் சங்கீதா அவர்களும் வீடியோ கால் மூலமாக கோர்ட்டில் ஆஜராவாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிட்டு இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதி விசாரிச்சுட்டு வர ஜூன் 15ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்களாம். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட எலெக்ஷன் இந்த மாதிரி வேலைகளுக்காக தான் இவரை தாக்குறதுக்காக தான் இப்படிலாம் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த விஷயம் அப்படியே பேசுறதை நிறுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ திரும்பியுமே இந்த கேஸ் ஜூன் 15ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்றப்போ திரும்பியும் சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இவங்க 2 பேர் டைவர்ஸ் பண்ணாமல் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஸோ தயவு செஞ்சு டைவர்ஸ்லாம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கும் சரி சங்கீதா அவர்களுக்கும் சரி இவங்க போய் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.